வணக்கம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த ஹியூஸ்டன் நாடக சொசைட்டிக்கு நீங்க 35 வருடமா நிறைய டிராமா எல்லாம் கொடுத்திருக்கீங்க. இந்த 36வது வருடம் நடக்கும்போது எங்களுக்கு அக்டோபர்ல தீபாவளிக்கு என்ன விருந்து கொடுக்க போறீங்க? என்ன விருந்தா? சாப்பிட்றதுக்கு கேட்குறீங்களா இல்லை பார்க்கறதுக்கு கேட்குறீங்களா? ரெண்டுமே கலந்து கொடுத்துருங்களேன். இருந்தாலும் காமெடி பண்ணுங்கன்னு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. அது எப்படின்னா, அது பார்த்தோன்னா கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய டேலண்ட் இல்லை, சும்மா பூந்து விளையாடுவாங்க ஒவ்வொருத்தரும். அவ்வளோக்கு வந்து அபரிமிதமான டேலண்ட் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கள மனசில் நினச்சிட்டு நீங்கள் இவங்கெல்லாம் வாங்க அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சரி இருக்குங்க, நேரம் இருக்குங்க, வந்துடுறேங்க, கட்டாயம் பண்ணலாங்க, காமெடியை பண்ணலாம் அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமெடின்னு எழுத ஆரம்பித்தேன். அந்த டைட்டில் என்னென்னா நம்ம வீட்டு மாப்பிள்ளை. விரும்பப்படுறேன். வணக்கங்க. நீங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு விருந்து கொடுக்கறதா சொன்னதை பற்றி கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக ஹியூஸ்டன் எல்லா தமிழ் மக்களும் கண்டிப்பாக நாடகத்தை வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. என் பேர் அமுதா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அதுவும் செல்ல பொண்ணு. எங்கள் அப்பாவோ அவங்க தங்கச்சி மகன் தர்மலிங்கத்துக்கு கல்யாணம் பேசி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் அம்மா அவங்க அண்ணன் பையன் அழகேசனுக்கு தான் முடிக்கணும்னு அடம்பிடிக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் நடக்கிறதானே, எங்கள் வீட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க தானே? காண தவறாதீங்க. ஜேசிசியில் அக்டோபர் 20ஆம் தேதி 4 மணிக்கு தமிழ் ஸ்டேஜ் கிரியேஷன் வழங்கும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. மறந்துடாதீங்க, அங்க வந்தா உங்களுக்கு விடை கிடைக்கும். சாந்த நாயகிங்க. எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு அமுதா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறது நியாயம் தானங்க? யாருங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளை? என் தங்கச்சி மகன் தர்மலிங்கம் தான். அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்க. தங்கச்சி மகன் தர்மலிங்கம் தான். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அது எங்க அண்ணன் மகனோட தான் நடக்கணும். கத்தாத கத்தாத, அங்கேயே வந்து பாத்துக்குங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்களும் வந்து பாருங்க.